ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்ட்டான காளான் ஃப்ரை பார்க்கலாம். இப்போ காளானை க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ காளானை ஃபுல்லாக தண்ணியில் சேர்த்துட்டு இப்போ அதில் இருக்கிற மீல் தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த கருப்பாக இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ காளான் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு காளானை ஒரு 60% அளவுக்கு வேக வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து இப்போ நல்லா வேகட்டும். மூடி போட்டு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ காளான்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி காளான் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காளான் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகம் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். மசாலா ஃபுல்லாக மஷ்ரூமில் நல்லா ஏறுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா கூட எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டா சூப்பரான டேஸ்ட்டில் காளான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா ரைஸ்க்கும் சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.